நண்பர்களே, மக்களே, வணக்கம். மக்களே, இந்த யூடியூப் எங்கே போயிட்டுருக்கு? எங்கேயும் போல் அங்கே தான் இருக்குது. நம்ம தான் ஒரு மொட்டை ரகமான ரசனையில் இருக்கோன்றது புரியுது. பாருங்கள், இந்த புரோக்கர், கட்டப்பை கருப்பி, இந்த ஓடுகாலி, இந்த 3 பேரும் கண்டென்ட்டு பேசி வச்சுட்டு கண்டென்ட் போடுறாங்க. அந்த புரோக்கர் தன் கட்டின மனைவி அப்படின்னு சொல்கிறான். தன் மனைவின்னு சொல்லிக்கிற 3 குழந்தைங்களை பெற்றானா. அந்த மனைவிக்கு இன்னொருத்தனை கூட்டி கொடுக்குறான். இவன் இன்னொருத்தனுடைய பொண்டாட்டியை இவன் ஒப்பாட்டியாக வச்சுக்கிறான். அது அவனோட பர்சனல் மேட்ரு. ஆனால் அவங்க அதை வச்சுட்டு கண்டென்ட் சொல்லி வச்சுட்டு கண்டென்ட் போடுறாங்க. அதை நம்மளும் போய் பார்த்துட்டு அவனுக்கு வியூஸ் கொடுத்து மாதத்தில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறானா. இதுக்கு எல்லாம் வழிவகுக்கிறது யார்? செய்கிறது யார்? நம்ம மக்கள். சரிதானே? நம்ம கமெண்டர்ஸு. அதனால் நீங்களும் திருந்த மாட்டீங்க, அவங்களும் திருந்த மாட்டாங்க. எங்களை மாதிரி ஆளுங்க பேசுகிறது வேஸ்ட்டு. 1. 2வது, இன்னொரு குரூப்பு எல்லாம் ஒன்று தான். ஏ டீம் பி டீம் அப்படி தான். இன்னொரு டீம் மம்மி அண்ட் டீமு. அவங்க அந்த ஒரு போக்சோ கேஸில் மாட்டிக்கிட்டு அது ஒரு டீமு, புதுசாக ஃபார்ம் ஆன டீமு. அது அவங்க அந்த தவளை வாயன் ஒருத்தர் இருக்கான். இன்னொன்று காட்டு பண்ணி ஒன்று இருக்குது. இது கூட கண்டென்ட்டு பேசி வச்சுட்டு கண்டென்ட் போட்டு பேசுகிறாங்க. அவன் எவ்வளோ கேவலமாக அந்த மம்மி மாதிரியே உதட்ட வச்சுட்டு அந்த நைட்டிலாம் போட்டுட்டு கழுவி ஊற்றினா அந்த காட்டு பண்ணியும் கழுவி ஊற்றிச்சு. ஒரு கட்டத்தில் எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க, அது நல்லா தெரியும். ஆனால் போன 11ஆந்தேதி சென்னைக்கு மம்மியும் இந்த தவளை வாயினும் வந்தாங்கன்றதை நம்ம சொன்னோம். ஆதாரம் இருக்குது. ஆனால் ஆதாரம்லாம் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஃபோட்டோலாம் நம்ம போட மாட்டோம். அது நாகரிகமற்ற செயல், நாகரிகம் இல்லை, அதை போட மாட்டோம். ஆனால் உண்மை, அவங்க அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. பார்த்திங்களா? நம்ம சொல்லியும் அதை அவங்க மறுப்பு தெரிவிக்கல. அதை அப்படியே கண்டுக்காமல் நீங்கள் எதனா என்ன கழுவி ஊற்றினாலும் சரி, அவங்க அப்படியே கண்டுபிட்டு மிரட்டுற மாதிரி பேசுவாங்க. இது காரணம் என்ன? நம்ம மக்கள். ஓகே. அப்புறம் பாருங்கள், இந்த தவளை வாயன் ஒரு சூப்பரான டெக்னிக் வச்சுருக்கான். அவங்கவுங்க கொள்ளடிக்கிறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க, அது வேறு விஷயம். இவன் மக்கள் பணம் மக்களுக்கேவான். யூடியூப்பில் வர்ற வருமானத்தை மக்களுக்கு கொடுக்குறானா. இன்றைக்கி கூட 50,000 நோட்டை காட்டிட்டு 50,000 3 பேருக்கு பிரித்து கொடுக்க போகிறானா. அப்போ தான் நீங்கள் போடுவீங்க, ஐயோ கொடை வள்ளல் பணத்தை பூரா மக்களுக்கே திருப்பி கொடுக்குறாரு அப்படின்னு அவனு சொல்லுவானே. லைக் போடுங்க, 2 தட்டுங்க, 2 தட்டுங்க, சூப்பர் ஸ்டார்ட்டு போடுங்க கெஞ்சி நேரடியாக கேட்பான். இந்த பணத்தை அப்படியே கொடுக்குறான். அப்போ என்ன ஆகுது? ரொம்ப நல்லவன் அப்படின்னு அவன் ஒரு ட்ரிக்கு, அவனுடைய தந்திரம். சரிங்களா? ஒன்று இதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தவளை வாயனும் அந்த காட்டுப்பண்ணியும் இந்த பன்னி இந்த மனித மலத்தை சாப்பிடும்ல, அந்த மாதிரி தட்டை வச்சுட்டு சாப்பிட்றான். அதை பார்க்குறதுக்கு ஒரு ஷார்ட்ஸு, அதை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 25K 30K வியூஸு. இது ஏதோ ஒன்று திடீர்னு ஒன்று பார்த்தா பரவாயில்ல, ஒன்றுத்துலேயும் அந்த வியூஸ் கொடுக்குறீங்க, மக்கள் தான் போய் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அவனுக்கு மொத்தம் சப்ஸ்கிரைபரே இப்போ ஜெயிலுக்கு போய்ட்டு வந்ததுலேருந்து 17K தான் சப்ஸ்கிரைபரு. ஆனால் அவனுக்கு வியூஸ் 30K 40K போகுது. அப்போ நீங்கள் தானே பார்க்குறீங்க. உங்களுக்கு பேசி வேஸ்ட்டு. இப்போ அவங்கள நாங்கள்லாம் இப்போ எதிர்த்து சொல்கிறோம்னா, இந்த தகவலை இவங்க கண்டென்ட்டு யாருக்கும் பணம் போடாதீங்க, பணம் கொடுக்காதீங்க, ஏமாறாதீங்க, உங்களோட டீட்டெயிலாக கொடுக்காதீங்க, ஜிபேலேயோ வாட்ஸ்அப்லேயோ போகாதீங்க. போனீங்கன்னா நீங்கள் மானம் மரியாதை இழந்து, பணத்தை இழந்து, ஆதாரம் சேதாரம்னு போட்டு உங்கள் வாய்ஸ் ரெக்கார்டெலாம் போட்டு உங்களை அவமானப்படுத்துவாங்கன்னா 1000 தடவை சொல்லிட்டோம். நீங்கள் கேட்கலன்னா அந்த தவளை வாயனுக்கு 20Kங்க 30Kங்க வியூஸுங்க. எங்கே போய் முட்டுறது இதெல்லாம்? அதனால் உங்களுக்கு சொல்கிறது வேஸ்ட்டு. உங்கள் விருப்பம், நீங்கள் பாருங்கள், பார்க்காம இருங்க, பணம் போடுங்க, போடாத இருங்க. ஆனால் ஒன்று கவனம் வச்சுங்க, பணம் போட்டுட்டிங்கன்னா உங்கள் மானம் மரியாதை காற்றுல பிறக்கிறதுக்கு முதல் நாள் அதுதான் ஆரம்ப கட்டம்னு நினச்சிங்க. பணம் போட்டிங்கன்னா உங்கள் வேஸ்ட்டு. அவன் நான் இந்த ஏழைக்கா அவன் சொல்கிறாரு, அவர் அந்த தவளை வாயன், உதவி கேட்கவங்க எனக்கு வாங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறான். அப்போ என்ன நினச்சிங்க நீங்கள்? உதவி பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் பணத்தை போடுவீங்க, வெளிநாட்டு பணத்தெல்லாம் போடுவீங்க. அவங்களுடைய வியாபார தந்திரம், அது அவங்களோட தனி மனித உரிமை. ஏமாறுறது உங்கள் உரிமை, ஏமாற்றுறது அவங்க உரிமை. இது தட்டி கேட்கறது காவல்துறை, அரசாங்கம், கோர்ட்டு,
அது உள்ளே வர விரும்பலை. ஏமாறுறது உங்கள் விருப்பம், சொல்ல முடியும், அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் சூதானமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். நம்ம யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் கேவலமாக இருக்குது. ஆனால் என்ன நினைக்கிறேன்னா, அந்த தவளை வாயை பண்ணி மனித மலத்தை திங்கிற மாதிரி திங்கிறான். அந்த காட்டு பண்ணியும் அவனும் அதை வந்து ஷார்ட்ஸ் போடுறான். அதை பார்க்குறதுக்கு 20-30K வியூஸ் போகுது. அப்போ உங்களுடைய ரசனை எந்த அளவுக்கு இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்காக நாங்கள் பேசுகிறது வேஸ்ட்டு. நீங்கள் தயவுசெய்து மன்னிச்சுங்க. விருப்பம் உங்களது. நிறைய பேசியாச்சு. விருப்பம் உங்களது. நீங்கள் வியூஸ் கொடுக்குறதும், அதை நீங்கள் பணம் போடுறதும், பணம் போட்டு வாட்ஸ்அப்பில் போய் தொடர்பு கொண்டு அவங்க மான மரியாதை இழக்கிறதும் உங்கள் விருப்பம். ஆனால் இன்னொன்று, கண்டென்ட் இவ்வளோ தான் எங்களால் சொல்ல முடியும். உங்கள் விருப்பம். நன்றி.